அன்பார்ந்த நேயர்களே, எனது யூடியூப் உங்களுக்குலாம் உட்காந்து முக்கியத்தில் இருக்க முடியாது மக்களே. யூடியூப் வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றி. பாருங்க, ஒரு அழகான ஷிஃபான் சாரி கட்டிட்டு எனக்கு பின்னாடி சர்ச்சு, அந்த சர்ச்சில் வந்து தமிழ் பூசை நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ் கேத்தலிக்ஸோட பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இது வந்து புனித ஸ்தலம். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கத்தலிக் மக்களோட, கிறிஸ்தவ மக்களோட, அதோ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களோட புனித ஸ்தலத்தில் கேவலார் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த புனித ஸ்தலமும் ஒன்று. இங்கே நடக்கக்கூடிய இந்த ஈழத்து தமிழரோட கிறிஸ்தவ பூசைக்கு வருஷம் வருவாங்க. இது வந்து ஒரு காலத்தில் தமிழ் கேத்தலிக்ஸுக்காக ஒதுக்கி கொடுத்தாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் மக்கள். ஸோ அதுலேருந்து இந்த பூசை ரொம்ப ஸ்பெஷலாகவே நடக்கிறது. கேத்தலிக் மக்களோட சேர்ந்து தமிழ் சைவ மக்களும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அழகிய ஒரு இரண்டு மதங்கள் ஒன்று சேர்ந்து சங்கமிக்கும் அழகிய ஒரு நிகழ்வு என்றாலும், ஜெர்மன்கார மக்கள் தமிழர்களுக்காக, ஈழத்து தமிழ் கிறிஸ்தவர்களுக்காக பூசை செய்ய ஒதுக்கி கொடுத்து அவர்கள் பூசை செய்ய விட்டு பாருங்க, சைடெல்லாம் வெள்ளக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நிகழ்வு, எல்லாமே கலந்த ஒரு நிகழ்வு. இந்த போகிற வீதியில் தமிழ் மக்கள் சாரியில் போகிறத பார்க்குறதுக்கு வெள்ளக்காரங்க வந்து இங்கே சாப்பாடெல்லாம் மெயின்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ புலம்பெயர்ந்து வந்த ஈழத்தமிழர்களுடைய சாதனை, அவர்களுடைய ஒரு கலாச்சார அந்த பிடிப்புக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க போய் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். தான் கேவலா சர்ச் புனித ஸ்தலமாக முக்கியமான ஒரு புனித ஸ்தலம் தமிழாக்குங்க. மேற்கொண்டு நான் வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போவோம். வாங்க. கேவலார் சர்ச் இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜெர்மனிய நாட்டில் இருக்கின்றது. இது கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலத்தில் முக்கியமான ஒரு புனித ஸ்தலம். ஐரோப்பாவிலேயே மூன்றாவது புனித ஸ்தலம். இங்கு ஜெர்மனிய நாட்டைச் சேர்ந்த கத்தோலிக்க மக்கள் வேண்டுதலை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல், இந்த சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லாமல், ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்த கிறிஸ்தவர்களும் இங்கு வருவார்கள். தமிழர்கள் அவர்கள் வந்து போவதால் இந்த சர்ச் நிர்வாகம் அவர்களுக்காக ஒரு பூசையை ஒருங்கிணைத்து கொடுக்கின்றது வருடத்தில் ஒரு முறை. அதற்கு பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் ஈழத்து தமிழர்கள் வருவார்கள். இந்த பூசை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தமிழர்களாக இருக்கட்டும், ஹிந்துக்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே இது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒன்று கூடல் மட்டும் இல்லாமல் ஒரு மத ரீதியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாகவும் இருக்கின்றது. இங்கே நான் சின்ன வயசுலேருந்தே வந்து போவேன். இந்த தேவாலயத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுன்னு பாருங்கள், எவ்வளவு அழகாக அமைத்திருக்கின்றார்கள். மிக பழமையான தேவாலயங்களில் ஜெர்மனியில் இது ஒரு முக்கியமான ஒரு தேவாலயம். கேவலார் என்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்றது. இங்கே நான் நிறைய ரசிகர்களை சந்தித்தேன். வீடியோவில் மட்டும் உங்களை பார்க்காம நேரில் பார்ப்பதும் உங்களது வார்த்தைகளை கேட்பதும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இளம் தலைமுறையினர் மட்டும் இல்லை, பெண்கள் ஆண்கள் வந்து எல்லாருமே என்னை பாசமாக அக்கான்னு கூப்பிட்றதும் சகோதரின்றதும் என்னுடைய வீடியோவை பற்றி சொல்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேளாங்கண்ணியில் வந்து நான் இந்த மெழுகுதிரி ஏற்றுறதை பார்த்துருக்கேன். நான் சிறு வயதில் அம்மாக்களோட போகும்பொழுது எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கக்குள்ளே என்னுடைய உயரத்துக்கு வேளாங்கண்ணியில் மெழுகுதிரி ஏற்றி வைப்பாங்க, பார்த்துருக்கேன். இன்றைக்கு நான் வந்து அதே போல் இங்கே நான் மெழுகுதிரி நிறைய தமிழர்கள் ஏற்றி வைப்பதை பார்த்துருந்தேன். தன்னுடைய பாவம் போவதற்காகவும் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காகவும் நிறைய பேர் மெழுகுதிரி கொளுத்தி வைப்பாங்க. இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு இல்லாமல் நிறைய மெழுகுதிரி ஏற்றி வைப்பதை பார்த்ததில் ஒரு சந்தோஷம் இருந்தது. தமிழர்களை ஒன்று கூடி பார்க்கும் பொழுதும் ஒரு தனி சந்தோஷம். இந்த இடத்தில்தான் தமிழ் பூசை நடக்கும். இங்கு பெரும்பாலும் தமிழ் கத்தோலிக்க மக்கள் மட்டும்தான் அதில் போவார்கள். ஏன்னா அவர்களுக்கு மத ரீதியான பூசை இது. நான் இன்றைக்கு போய் பார்ப்போம் என்று சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். நான் வந்து சிறு வயதில் கொளத்தூர் டான் பாஸ்கோ சர்ச்சுக்கு போவதுண்டு, அந்த பழக்கம் இருக்கின்றது. அங்கே போன நினைவு எனக்கு மீண்டும் வருகிறது. இந்த மாதிரி தேவாலய பூசையை பார்க்கும்போது, தமிழ் பூசையை பார்க்கும்போது, இங்கே பெரும்பாலும் தமிழ் பூசை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்றதால் இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நிறைய அன்பான தமிழ் கிறிஸ்தவ மக்கள் அங்கே இருந்திருந்தார்கள். ஸோ தமிழ் பூசை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் மக்களே. அவர்களெல்லாம் தங்களது மத ரீதியாக தாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் அந்த காட்சியும், அந்த பூசை மேரி அம்மாவை வந்து பல்லக்கில் எடுத்து வரப்போகிற நிகழ்வுக்காக அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை ஆண்டுகள் ஜெர்மனிக்குள்ள இருந்தாலும், இத்தனை ஆண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனாலும், இன்றைக்கு தான் முதல் முறையாக அவர்களின் தமிழ் பூசையில் நான் பங்கெடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைஞ்சதுன்னு சொல்லணும்.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து மேரி மாதா பல்லக்கில் வரப்போகிற காட்சியை பார்க்கலாம். இது நான் வந்து சிறு வயதில் அகெயின் நான் சொன்னது போல் டான் பாஸ்கோ சர்ச்சில் தான் பார்த்துருக்கேன். அப்போ கன்னி மரியே வாழ்க, கர்த்தர் முன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே, உன் திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரேன்னு சொல்லி அங்கே இருப்பவர்கள் அந்த பல்லக்கில் மேரி அம்மாவை கொண்டு வரும் காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கு நான் வந்து உன்னிப்பாக கவனித்தது என்னென்னா, பெண்கள் தான் மேரி அம்மாவை பல்லக்கில் தூக்கிட்டு வந்த காட்சியை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு இங்கே கொடுத்துருக்க முக்கியத்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகளும் அவர்களின் தாய் தகப்பனின் வளர்ப்புக்கு கட்டுப்பட்டு அவர்கள் மதத்து ரீதியான விஷயங்களில் ஈடுபட்டு அதில் முக்கியத்துவம் கொடுப்பதும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இத்தனை தமிழ் மக்கள் ஒன்று கூடுறதை பார்க்கும் பொழுதும் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ மக்களும் இலங்கையில் இருந்திருந்தால் எங்களது இலங்கை எப்படி இருந்திருக்கும், நாங்கள் எல்லாம் இலங்கையில் ஒன்றாக வாழ்ந்திருந்தால் இவ்வளோ வித்தியாசமாக இருந்திருக்கும் என்ற ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் வரும். அது மட்டும் இல்லாமல் பழைய சொந்தங்கள், பழைய நண்பர்கள் எல்லாம் மீண்டும் இந்த இடத்துல தான் நாங்கள் சந்திப்போம். பெரும்பாலும் நாங்களாம் வேறு இடத்துல இருக்கிறதால வேறு சிட்டிகளில் தள்ளி இருக்கிறதா எங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல தான் அவ்வளோ பேரையும் பார்க்கும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் சென்றது போல் ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு கொண்டாட்டம் என்றதால இங்கே இருக்கிற எந்த தமிழரும் இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. பாரிஸ்லேருந்து பெரும்பாலும் நிறைய தமிழர்கள் இதற்காகவே வருவார்கள். ஏன்னா பாரிஸ் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியா. மேரி அம்மா அங்கே பாருங்கள் வந்துட்டுருக்குறாங்க. அம்மாவுக்கு நல்ல லைவ் மியூசிக் வாசித்து அழகாக பல்லக்கில் கொண்டு வராங்க. எனக்கு என்ன சந்தோஷம் என்றால், இன்றைக்கு நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் நாங்கள் கட்டியிருக்க சாரி மீனாட்சி கட்டியிருப்பாவான்னு நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஸ்கை ப்ளூவில் சாரி கட்டியிருந்தேன், எல்லோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி. அதே மாதிரி மேரி அம்மா வந்து ஸ்கை ப்ளூவில் நான் வந்து இன்றைக்கி மைக் எதுவுமே கொண்டு வரல. மைக் நம்மளாம் கொண்டு வந்திருக்கணும், கேமராவும் கொண்டு வரல, கரண்டியும் கொடுக்கல. எங்கள் மாமா அவருக்கு நான் வந்து கொத்து பரோட்டா மாமா கரண்டி நண்டீஸ் மாமா நண்டீஸ் கொத்து பரோட்டா வாங்கினா நல்லா இருக்கு. கொஞ்சம் வாடி போயிடுச்சு, தலையில வைக்கிற மாதிரி கொஞ்சம் வாடி போச்சு. பட் ஓகே, சாப்பிட்டு இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னா கேர்வலார் சர்ச், கேர்வலார் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித ஸ்தலம், கிறிஸ்தவர்களோட முக்கியமான புனித ஸ்தலம். இது வந்து தமிழ் கிறிஸ்டியன்ஸ் இங்கே ஜெர்மனியில் வந்து ஒரு விழா பூசை செய்வாங்க. அந்த பூசைக்கு வந்திருக்கேன். How do you like my saree? இது வந்து எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா ராய் வந்து அப்படின்னு பாடிட்டு வர்ற ஒரு சாரி. ஓகே, நன்றி மக்களே, வணக்கம். அப்புறமா மிச்சத்தில் அதிகபட்ச மக்களை சந்தித்ததால் நான் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் மலைத்து போய்விட்டேன். அவ்வளவு அன்பு எனக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது கடைவீதி. இத்தனை தமிழ் மக்கள் ஜெர்மனியில் இருப்பாங்களான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்க. நாங்கள் இவ்வளவும் ஈழத்து தமிழர்கள் இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம். ஸோ இங்கே நிறைய சொந்தங்களை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி யாழ்ப்பாணம் இது. இதெல்லாம் கடை வீதிகள். இங்கே நீங்கள் சாப்பாடு வாங்கலாம். நண்டி சென்ற கடையில் தான் நான் கொத்து ரொட்டி வாங்கி சாப்பிட்டேன். கொத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். காய்கறி வகைகள், டிவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். தமிழருக்கு தேவையான பொருட்கள், இட்லி சட்டியிலேருந்து புட்டு கொத்துற நீத்து பெட்டியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குடி வகைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய சொந்தங்களை பார்த்தேன்னா நிறைய பேர் என்னோட சந்தோஷமாக கழிச்சிட்டு போனாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய மக்கள் என்னை அங்கீகரிக்கும் பொழுதும், என்னுடைய மக்கள் என்னை கொண்டாடும் பொழுதும் எனக்கு மிக 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 சந்தோஷமான ஒரு விஷயமாக இது இருந்தது. அந்த சந்தோஷத்தை நான் உங்களிடம் பகிர்வதற்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த குட்டி மார்க்கெட் ஏரியா, இங்கே எல்லாமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு சைவ உணவகம். இங்கே வந்து சைவ உணவு கிடைக்கும் என்று சொல்லியிருந்தாங்க. அதை போக இங்கே பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள், பலூன், அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே இருந்தது. பெண்கள் அணியக்கூடிய அணிகலங்களும் இங்கே இருந்தது. எல்லாமே என்னென்ன தேவையோ, யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ நான் நடந்து போய் எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் வந்து என்னோட கழிச்சிட்டு வாழ்த்திட்டு போனாங்க. அது ஒரே சந்தோஷமான நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது. நாங்கள் இப்போ வீட்டை நோக்கி போகின்றோம். நன்றி, வணக்கம். பார்த்து சந்தோஷமாக. ஓகே.